இங்க வரும்பொழுது நமக்கு எப்படி இருந்த இயக்கம். தலைவர் அடுத்த நாள் வந்தா ஒரு நாள் பூரா 24 மணி நேரம் இங்கே காத்திருப்பார்கள். கன்னியாகுமரியிலிருந்து பிரின்ஸ் ஓடி வர்றார், அங்கிருந்து அவருடைய சார்ந்தவர்கள் வருகிறார்கள். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மன்சூர் வருகிறார், அவர் நெல்லையிலிருந்து வரன்னு சொல்லி. இப்படிதான் இந்த இயக்கம் உருவானது, எதையுமே எதிர்பார்க்காமல் தொண்டர்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் கவலைப்பட வேண்டாம். நாம் இப்பொழுது போராடிதான் ஆக வேண்டும். இந்த புல்லுருவிகளை சினிமாவில் வில்லனை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோலுறுத்தி காட்டியது போல நாம் காட்டப் போகின்ற நேரம் மிக விரைவிலே இருக்கிறது. திருந்தி வராவிட்டால் திருந்தும் வரை விட மாட்டோம். அடுத்த கட்ட நடவடிக்கையே வேறு விதமாக இருக்கும். இப்பொழுது நண்பர் என்ன பார்த்தார், இறங்குங்க பாப்போம், நான் விடவே மாட்டேன். நான் இவர்கள் திருந்த வேண்டும். என்ன கொலையா நடந்துருச்சு, வேற என்ன நடந்துருச்சு? வாரம் நடக்குது. ஏன் பழனிசாமி இறங்கி வந்தா குறைஞ்சிருமா? என்ன நடந்துருச்சு? ஓபிஎஸ் என்ன பெரிய உலகமாக தப்பு பண்ணிட்டாரு? அந்த அம்மா உங்களை சிஎம்மா பண்ணதுதான் தப்பு. சின்னம்மா ஒண்ணுமே இல்லை சார், 1 மணி நேரத்து வேலை சார் இது. இன்னைக்கு ஈரோடு எலெக்ஷனில் நிற்க முடியாமல் தெருவில் நிற்கின்ற நிலை, விக்கிரவாண்டியை தவிர்த்த நிலை. 6000 ஓட்டு தான் வித்தியாசம் விக்கிரவாண்டியில. எப்படிப்பட்ட ஈரோடு மாவட்டம்? வெக்கமா இல்ல? நான் நிக்க மாட்டேன்னு சொல்றதை விட அசிங்கம் என்ன இருக்க முடியும்? சொல்லுங்க பாப்போம். நின்னா டெபாசிட் போயிடும், எனக்கு தெரியும். நின்னு இருந்தா 6000 தான் டெபாசிட். 6000 வித்தியாசத்தில் தான் ஈரோடு டெபாசிட்டை காப்பாத்தி குடிச்சுது. இப்ப நின்னா டெபாசிட் போயிடும். பழனிசாமிக்கு தெரியும், எனக்கு தெரியும், டெபாசிட் போயிடும். அந்த பயம் தான் காரணம். பரவாயில்ல நில்லுன்ற நான். ஜனநாயகத்தில் டெமோக்ரஸியில என்ன இருக்கு நம்ம பார்க்காததா? 72 கட்சி ஆரம்பிக்கிறார். 73 திண்டுக்கல் இடைத்தேர்தல் சார், நாடே பார்க்குது. ஒரு இடைத்தேர்தலில் புதிதாக உருவாக்கி இரட்டை இலை சின்னத்தை அறிமுகப்படுத்தி ஒரு மாபெரும் சரித்திரம். மாயத்தேவர் என்ற வேட்பாளரை காமராஜர் உயிரோடு இருக்கிறார், சித்தன் எதிர்த்து நிற்கிறார். ஒரு பெரிய சரித்திரத்தை உருவாக்கி தந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த இயக்கம் இன்றைய தினம் நிற்க முடியாமல் திண்டாடுகிறது. எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆகவேதான் பழனிசாமியை நான் நல்லபடியா சொல்றேன், கேளு. தயவு செஞ்சு ஒழுங்கா மரியாதை இறங்கி வந்து கட்சியை காப்பாற்றணும். அண்ணன் ஓபிஎஸ்க்கும் சரி, நான் மிகவும் மதிக்கின்ற திருமதி சசிகலா என்ற சின்னம்மாவுக்கும் சரி, பிஜேபிக்கு ஜால்ரா அடிக்கிறது விட்டு. பிஜேபி எனக்கு ஒன்றும் எதிரி இல்லை. எனக்கும் பிஜேபி தலைவர்களுக்கும் நிறைய பழக்கம் உண்டு. ஆனால் அதற்காக இந்த கட்சியை அடமானம் வைத்து விடாதீர்கள், கட்சி போயிடும். ஆகவே தைரியமா வெளியில வாங்க. பிஜேபியோட நீங்க கூட்டணி வச்சுக்கோங்க, வைக்காம போங்க, அதெல்லாம் உங்களுக்கு சார்ந்தது. ஆனா பிஜேபி பார்த்து பயந்து அண்ணா திமுகவை அழித்து விடாது. அதாவது இப்ப நான் சொன்னேன், பெரியார் தான் சமூகம், பெரியார் தான் அதிகாரிகள் மேல வர்றதுக்கு காரணம். தந்தை பெரியார் இல்லாம தமிழகம் இல்லை. தந்தை பெரியாரால தான் வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் அத்தனையும் சொல்லி சீமான் பேசினார். இப்ப நான் போட்டு காமிச்சேன். என்ன சார் அப்பப்போ ஏதாவது இந்த எச் ராஜா தான் சொன்னார் அவரை மென்டல்னு, எப்ப பார்த்தாலும் மாறி மாறி பேசுற விவகாரம் பண்ணுவாருன்னு சொல்லி. இப்ப பாத்தீங்கன்னா மாறி மாறி திரும்பி பெரியாரை திட்டுறது, தந்தை பெரியாரை திட்டுறது சரியில்லைன்னா. நீ தானப்பா சொன்ன தந்தை பெரியாரை விட்டா உலகத்திலே பெரிய தலைவர் இல்லைன்னு சொல்லி. சொல்லு பாப்போம். 90% வாக்காளர்கள் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 57 வருடங்களாக மாறி மாறி திராவிட இயக்கங்களுக்குத்தான் வாக்களித்திருக்கிறார்கள். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, எதிர்க்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைவர்கள், இப்படிதான் மாறி மாறி திராவிட இயக்கம், திராவிட ஐடியாலஜி சுத்திக்கிட்டே இருக்கு. அப்போ ஒண்ணு பேசுற, இப்போ ஒண்ணு பேசுற. எச் ராஜா ஒன்னு லூசுன்றாரு, அதே எச் ராஜா இப்ப என்ன பண்றாரு, என்ன உதவி வேண்டுமானாலும் செய்யலான்னு. அப்ப இவன் எவ்வளவு பெரிய லூசா இருப்பான்னு பாருங்க. அவன் லூசு, இப்ப இவன் பெரிய லூசு, அடுத்த லூசு, பெரிய லூசு. பாரதிய ஜனதா கட்சி சீமானிடத்திலே போய் அரசியலை வைத்து சீமானை முன்னிறுத்தி நடத்த வேண்டும் என்று சொன்னால், மத்தியிலே ஆளுகிறீர்கள், பல மாநிலத்தில் ஆளுகிறீர்கள், இதை விட கேவலம் எதுவுமே இருக்காது. பிஜேபி அந்த முயற்சி எடுத்ததுன்னா தவிடுபடி காணாம போயிடும், இருக்கிற ஓட்டும் போயிடும் உங்களுக்கு. தமிழ்நாட்டில் சீமான தலைவர்னு பாரதிய ஜனதா கட்சி ஏற்றிட்டு போச்சுன்னா அதோட உங்க கதையை முடிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.
வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புகழ் ஓங்குக, புரட்சித் தலைவர் அம்மா புகழ் ஓங்குக.